டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கும் குறையாத ஆயுள் தண்டனை மற்றும் 90,000 ரூபாய் அபராதம் வழங்கி சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். 3 பெண் IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை துரிதமாக நடைபெற்றது. பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஞானசேகரன் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டான். இந்நிலையில் அவனுக்கு 30 வருடங்களுக்கும் குறையாத ஆயுள் தண்டனையை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இன்று உத்தரவிட்டுள்ளார். ஞானசேகரன் மீதான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவியிடம் விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடத்தல், வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல், உடலில் காயத்தை ஏற்படுத்துதல், விருப்பத்திற்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்தல், கடுமையான தாக்குதல், வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல் என 11 குற்றச்சாட்டுகள் ஞானசேகரன் மீது பதியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறைக்கு பிறகு அரசு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விலையில்லா பாட புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டன. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் இதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்பொழுது மாணவர்களுக்கு பாடநூல், சீருடைகள், நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்களை அவர் வழங்கினார். தனது 82வது பிறந்த நாளை கொண்டாடும் இளையராஜாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இளையராஜா இன்று தனது 82வது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். மகன் கார்த்திக் ராஜா மற்றும் இசை குழுவினர்களுடன் அவர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடிய போது அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசி பெற்றனர். இந்நிலையில் இளையராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டுப்புற இசை, மெல்லிசை, மரபிசை, தமிழ் இசை, மேற்கத்திய இசை என அனைத்திலும் கரை கண்டவர் என புகழ்ந்திருக்கிறார். தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் இசை ஞானிக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒலிக்கும் சிம்பொனி இசைக்காக ரசிகர்களில் ஒருவனாக காத்திருப்பதாகவும் முதலமைச்சர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வுக்கு 2.76 லட்சம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். +2 தேர்வுகள் முடிந்த நிலையில் பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. இதுவரை 2.76 லட்சம் மாணவர்கள் பொறியியல் படிப்பிற்காக விண்ணப்பித்துள்ளனர். ஜூன் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக அளவில் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காய்ச்சல் இருக்கும் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல் இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்றும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். காய்ச்சல் இருக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் மற்றவர்களுக்கும் பரவக்கூடும் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடர்பாக புதிய வழிகாட்டுதலை பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி தினமும் மாணவர்களுக்கு தாமதம் இன்றி தரமான உணவு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது மெனு மாற்றப்பட்டிருப்பதால் திங்கட்கிழமையன்று உப்மாவுக்கு பதிலாக பொங்கல், காய்கறி சாம்பார் வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் வாய்ப்பு கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் இதற்காக பாஜகவில் வாய்ப்பு கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இல்லையென்றால் சுயேட்சையாக களமிறங்குவது பற்றி முடிவு எடுப்பேன் எனவும் ஜோஸ் சார்லஸ் கூறியுள்ளார். முன்னதாக அவரது தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு தொடர்பாக பேசப்பட்ட சாரை காப்பாற்றியது யார் என EPS கேள்வி எழுப்பியுள்ளார்.
முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார்? விசாரணையின் போதே அந்த சார் ஏன் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டார் என இபிஎஸ் வினவியிருக்கிறார். எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என அவசரமாக இந்த வழக்கை முடிக்க முனைந்தது திமுக அரசு என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை இபிஎஸ் எழுப்பியுள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை காப்பாற்ற முடியாது என்றும் இபிஎஸ் எச்சரித்திருக்கிறார். தற்போதைய சூழலில் பள்ளிகளுக்கு கொரோனா கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்படவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கொரோனா பாதிப்பை பொறுத்து வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்றும் பாதிப்பு குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கொரோனா பரவும் நிலையில் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. எனவே பாதிப்பு எப்படி இருக்கும் என்று அச்சம் பெற்றோர்கள் மத்தியில் நிலவுகிறது. யாரும் அச்சப்பட தேவையில்லை என அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து திமுக விஷம பிரச்சாரம் செய்து வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசின் சமூக நீதி கொள்கை திட்டம் என்றும் அது குறித்து பேச திமுகவிற்கு தகுதி இல்லை என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார். தொகுதி வரையறை இல்லை என தெரிவிக்கப்பட்ட பிறகும் தமிழகத்தில் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது என அமித்ஷா ஏற்கனவே தெளிவுபடுத்திய பிறகும் திமுக விஷம பிரச்சாரம் செய்வதாக எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் வரும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சிம்பொனி இசையை நடத்தப்போவதாக இளையராஜா அறிவித்திருக்கிறார். லண்டனில் நடத்திய சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்களை வைத்து இசைக்கப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று தனது பிறந்தநாள் என்பதால் இந்த செய்தியை அவர் இசை பிரியர்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன்